திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் வேட்பு மனுவை ஏற்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்த பிறகு யாரேனும் வாக்கு சேகரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ எச்சரித்துள்ளார். பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு தேர்தல் தொடர்பான எந்த ஒரு பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ கூடாது. தேர்தல் தொடர்பான விளம்பரங்களை திரையரங்குகள், தொலைக்காட்சிகள், பண்பலை வானொலி, எக்ஸ் சமூக வலைத்தளம், முகநூல், வாட்ஸ்அப் போன்றவற்றில் பதிவிடவோ ஒளிபரப்பு செய்யவோ கூடாது. தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக பொதுமக்களை ஈர்க்கும் வகையிலான இசை நிகழ்ச்சிகள், திரையரங்க செயல்பாடுகள் அல்லது பிற கேளிக்கை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நடத்தவோ ஏற்பாடு செய்யவோ கூடாது. இந்த விதிமுறைகளை மீறினால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 2 ஆண்டுகள் சிறை அல்லது இரண்டுமே சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் என்றும் சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இன்று முதல் 3 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு இன்று முதல் வரும் வெள்ளிக்கிழமை வரை தொடர்ந்து 3 நாட்களுக்கு அனைத்து டாஸ்மாக் கடைகள் மற்றும் மதுபான சில்லறை விற்பனை கடைகள், அதனை சார்ந்த பார்கள் அனைத்தும் மூடப்படும் என்றும், மேலும் மகாவீர் ஜெயந்தி நாளான ஏப்ரல் 21ஆம் தேதி அன்றும் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு எஞ்சியுள்ள 43 அறிவிப்புகள் 2 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்று திமுக தலைமை தெரிவித்துள்ளது. தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளை நிறைவேற்றாதது ஏன் என்று கேள்வி எழுப்பி நாளிதழ்களில் பாஜக வெளியிட்ட பிரச்சார விளம்பரத்திற்கு பதிலளித்து திமுக தலைமை இவ்வாறு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மக்களுக்கு திமுக அளித்த மொத்த வாக்குறுதிகளின் எண்ணிக்கை 505. அவற்றில் இன்னும் 43 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 462 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டன. ஜனநாயக முறைப்படி தேர்தல் அறிக்கையில் கூறப்படும் வாக்குறுதிகளை 5 ஆண்டுகளில் நிறைவேற்ற வேண்டும். திமுக ஆட்சியின் 5 ஆண்டுகளில் முடிந்திருப்பது 3 ஆண்டுகள்தான். மீதமுள்ள 2 ஆண்டுகளில் 43 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டு மீண்டும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவோம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா 1825 என்ற பெயரில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் நாள்தோறும் மக்கள் பணி என்ற அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு 365 நாட்கள் என்று கணக்கிட்டு 1825 நாட்களும் மக்கள் பணியாற்றுவேன் என்ற உறுதிமொழியுடன் இந்த தேர்தல் அறிக்கையை தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ளார். போக்குவரத்து நெரிசல் போன்ற தென் சென்னையின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து அலசி அதற்கு தீர்வு காணப்படும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதிமொழி அளித்துள்ளார். பாளையங்கோட்டையில் வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணை கட்டி போட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் இருந்த தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். பெரம்பலூரில் சிறுத்தை நடமாட்டம் இருந்ததாக கூறப்படும் நிலையில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 18 வனக்காவலர்கள் அடங்கிய குழு 3 பிரிவுகளாக பிரிந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வது தொடர்பாக பல்வேறு மாநிலங்களிடம் தகவல் கோரப்பட்டுள்ளதாகவும், முழுமையான தகவல்கள் கிடைத்த பின்பு இது சம்பந்தமாக முடிவெடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய உத்தரவிடக் கோரி தேமுதிக தலைவர் மறைந்த விஜயகாந்த் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக பேராசிரியை நிர்மலா தேவிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு ஏப்ரல் 12ஆம் தேதி கீழமை நீதிமன்றத்தில் வழங்கப்பட உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையை அடுத்த எண்ணூர் அருகே எர்ணாவூர் குப்பம் பேருந்து நிலையம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை சோதனையிட்ட போது அதில் அஸ்ஸாம் பாஷா என்பவரிடம் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரியவந்தது. ஆனால் அதற்கான உரிய ஆவணம் இல்லாததால் காரில் இருந்த 10,74,560 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து அரசு கருவூலத்தில் ஒப்படைத்துள்ளனர். தொழிலதிபர்கள் மற்றும் பணக்காரர்களுக்கு மட்டுமே உதவிகளை செய்பவர் பிரதமர் மோடி என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலின்
வாக்குப்பதிவு ஏப்ரல் 26 நடைபெறவுள்ளது. இதில் மொத்தம் 1198 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்களில் 1192 வேட்பாளர்களின் தேர்தல் பிரமாண பத்திரங்களை ஜனநாயக சீர்திருத்த சங்கம், தேசிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு ஆகியவை ஆராய்ந்தன. அந்த ஆய்வின்படி 1192 வேட்பாளர்களில் 250 பேர் மீது குற்ற வழக்குகள் உள்ளன. இவர்களில் 167 பேர் மீது தீவிர குற்ற வழக்குகள் உள்ளதாகவும், 3 பேர் மீது கொலை வழக்குகளும் 24 பேர் மீது கொலை முயற்சி வழக்குகளும் உள்ளதாக தெரியவந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்று அம்மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இண்டி கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் அக்னிபத் திட்டம் ரத்து செய்யப்படும் என்று ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். நிரந்தர பணியுடன் கூடிய ஆள்தேர்வு முறை மீண்டும் கொண்டுவரப்படும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.